பிரான்சின் பாரிஸ் நகரில் அமைந்துள்ளது லூவர் அருங்காட்சியகம். இங்கு கடந்த ஞாயிறு அன்று நுழைந்த கொள்ளையர்கள் வெறும் 4 நிமிடங்களில் அங்கிருந்த விலைமதிப்பற்ற மாமன்னன் நெப்போலியனின் 8 நகைகளை கொள்ளையடித்தனர். பொதுவாக இந்த அருங்காட்சியகத்தை பார்வையாளர்களுக்காக காலை 9 மணிக்கு திறப்பார்கள். வழக்கம் போல் திறந்த அடுத்த அரை மணி நேரத்தில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அருங்காட்சியகத்தின் 2வது தளத்தில் உள்ள அப்போலோ கேலரியில் தான் நெப்போலியனின் அந்த விலைமதிப்பற்ற நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. 2வது தளத்தை அடைய ட்ரக்கில் பொருத்தப்பட்டிருந்த ஏணியை பயன்படுத்தி கொள்ளையர்கள் உள்ளே சென்றுள்ளனர். டிஸ்க் கட்டர் எனப்படும் மரம் அறுவை இயந்திரத்தை பயன்படுத்தி ஜன்னல் சட்டத்தை அறுத்து உள்ளே சென்றுள்ளனர். அங்கிருந்து 8 நகைகளை கொள்ளையடித்தனர். கூடவே 3வது நெப்போலியன் மன்னரின் மனைவி பேரரசு யூஜினின் கிரீடத்தையும் திருடியுள்ளனர். ஆனால் அந்த கிரீடம் அருங்காட்சியகத்துக்கு அருகில் இருந்த இடத்திலேயே மீட்கப்பட்டது. 4 பேர் கொண்ட கும்பல் இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது. ஏணி பொருத்தப்பட்ட லாரி மூலம் உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் 2 மோட்டார் சைக்கிள்கள் தப்பி சென்றனர். மொத்தம் 8 வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை கொள்ளையர்கள் திருடியுள்ளனர். இவை அனைத்தும் 19ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட விலையுயர்ந்த நகைகள். குறிப்பாக வெறும் 4 நிமிடங்களில் $102 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 900 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். நன்கு திட்டமிட்டு துணிச்சலாக காலை வேளையில் இந்த கொள்ளையர்கள் ஈடுபட்டுள்ளதாக பிரான்ஸ் நாட்டு உள்துறை அமைச்சர் கூறியுள்ளார். இதில் மிக அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் இன்னும் அந்த கொள்ளை கும்பல் பிடிபடவில்லை என்பதுதான்.